ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் அசோகா அல்வா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி அருணா அவர்கள். இவர் கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 23 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் அர்ப்பணித்து மேலும் உலக சேவையும் செய்து வருகிறார். தற்போது தமிழகத்தில் தூத்துக்குடி கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாக இருக்கிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த சாத்வீக உணவுனா என்ன சிஸ்டர்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சாத்வீக உணவுனா இன்னைக்கு நம்முடைய மனித வாழ்க்கையில உடலுக்கும் மனதிற்கும் மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியமும், மனதிற்கு நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், சாத்வீக உணர்வுகளை கொடுப்பதற்காக இயற்கையால இறைவனால நமக்கு கிடைக்கப்பட்டது தான் சாத்வீக உணவு. காய்கறிகள், பழங்கள், பால், பருப்பு வகைகள் இவைகள்லாம் நமக்கு மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதை தான் நம்ம சாத்வீக உணவுன்னு சொல்றோம். சிஸ்டர், இன்னைக்கு நீங்க அசோகா அல்வா செய்ய போறீங்க. இதோட செய்முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். அசோகா அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 100 கிராம், ஜீனி 200 கிராம், நெய் 100 கிராம், முந்திரிப்பருப்பு 2 தேய்க்கரண்டி, ஏலக்காய் தேவையான அளவு. மேலும் இப்போது நாம் செய்முறையை பார்ப்போம். வாணலியை அடுப்பில் வைத்து நாம் ஜீனி பாகு வைத்துக் கொள்வோம். இதற்கு நாம் 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 200 கிராம் ஜீனியை நாம் போட்டுக்கொள்வோம். தண்ணி எடுங்க சிஸ்டர். இது ஜீனி கரையக்கூடிய அளவிற்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றினால் போதும். ஜீனி பாகானது இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னால் பாசிப்பருப்பை, வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் வேக வைத்து எடுத்து வைத்துள்ளேன். இது சுகர் நல்லா கரைந்தவுடன் இது பாகு ஆகும் வரை நாம் முந்திரி பருப்பை வறுத்து கொள்வோம். இது எல்லாமே போட்டு எல்லா பருப்புமே போட்டலாம். அளவாக தான் எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, இது கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் அதை வறுத்துட்டு நம்ம கடைசியாக அல்வா செய்து முடிக்க பிறகு போடலாம். அப்போ தான் அந்த முந்திரி பருப்போட அந்த வறுத்த அந்த கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் ரொம்ப யாராவது கெஸ்ட்டு வராங்க, நமக்கு திடீர்னு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம சுலபமாக செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதனால நம்ம சுலபமாக செய்து உடனே கொடுத்துடலாம். உடலுக்கு ஆரோக்கியமும் கூட. இது வெப்பமான நேரங்களில் இது செய்கிறது ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். முந்திரி பருப்பு இப்போ வறுத்து நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இது கடைசியாக அல்வா தயாரான பிறகு இதை நாம் போடுவோம். ஏன் நம்ம ஜீனியை பாகு வைக்கிறோம்னா, ஜீனி பாகு வச்சுட்டு நம்ம அதில் உடனே போடும்போது நமக்கு சுலபமாக சீக்கிரமும் ஆயிடும்.
இப்போ பாசிப்பருப்பு, வெந்த பாசிப்பருப்பு அதை நம்ம நல்லா மசிச்சிருக்கிறோம். அதை நம்ம போட்டுட்டோம். இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா நல்லா கிண்டணும். ரெண்டு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அல்வா பதம்னு சொல்கிறோம் இல்லையா, கடாயில் ஒட்டாத அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ இனிமேல் தான் இது என்ன ஆகும்னா தன்னுடைய கெட்டியான பதத்துக்கு வரும். இது பாசிப்பருப்புங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு கெட்டித்தன்மை கொடுக்கும். பாசிப்பருப்போட தன்மை சீக்கிரம் கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். பொதுவாகவே அல்வா நல்லா கிண்டி கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்தால் தான் அதோட பக்குவம் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். சிஸ்டர், இந்த பாசிப்பருப்புல அல்வா பண்ற மாதிரி வேற எந்த பருப்புல அல்வா இதில் பாசிப்பருப்பு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி பாசிப்பயிறு, தோலுள்ள பாசிப்பயிர்லையும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பை தோலோடு நம்ம செய்யும்போது அது இன்னமும் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும். அது பாசிப்பயிர்லையும் நம்ம இதை செய்யலாம். இது தட்டாம்பயிறு அந்த மாதிரி பயிர் வகைகளில் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம வச்சு செய்யும்போது நமக்கும் சுலபமாக இருக்கும் இல்லையா. கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம நெய் ஊற்றிக்கலாம், ஆயில் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ அதோட பக்குவம் சீக்கிரம் வந்துடும் நமக்கு. சிஸ்டர், இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிறகு உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சிஸ்டர்? இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்த பிறகு நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நமக்குள்ளே எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கான ஒரு மனோபலம் கிடைச்சிருது. வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது நடைமுறையில் நம்ம அனுபவம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம 4 பேர் கூட பழகுறோம். நம்முடைய உறவு முறைகளில் நமக்கு ரொம்ப சுமூகமான ஒரு நிலைங்கிறது வருது. இறைவன் மேலே ஒரு ஈடுபாடு நமக்குள்ள அதிகம் வரும்போது எல்லா மனித உயிர்கள் மீதும் நமக்கு அதிகமான அன்பு, ஈடுபாடுங்கிறது வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையை ஒரு சுகம் நிறைந்த, ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாயிடுது. அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம நடைமுறையில் உணர முடியுது இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்த பிறகு. இப்போ அது கொஞ்சம் பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான நெய் ஊற்றுவோம். 100 கிராம் நெய் ஊற்றுவோம். பக்குவம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பக்குவம் இதாகும். இந்த பபிள்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும்போது கடாயில் அதை ஒட்டாது. நம்ம முந்திரி பருப்பு போட்டுட்டு அதை இறக்கிடலாம். சிஸ்டர், இந்த நெய் ஊற்றுனீங்க சிஸ்டர், இது ஒட்டாமல் இருக்கிறது தானே? ஆமாம், இது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த அல்வானாலே நெய் தான் முக்கிய பங்கு. அதனால அந்த நெய் நம்ம அது பாதி ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற்றும்போது நம்ம அளவும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இது பக்குவம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர். பாருங்க, பக்குவம் ஆயிடுச்சுன்னா அது கடாயில் அது ஒட்டலை, கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பை நம்ம போட்டுடணும் லாஸ்ட் நேரங்கிறதுனால. அடுத்து இந்த ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்காயையும் போட்டு நம்ம கிண்டிடணும். இப்போ இது கடாயில் ஒட்டலை, பக்குவமே அதுதான். அல்வா அப்படின்னாலே கடாயில் அது ஒட்டாமல் வந்தால் எப்படி இல்லை, அல்வா எல்லாருக்கும் பிடிச்சமானதாக இருக்குது. ஏன்னா அது நான் எந்த இடத்துல பக்குவம் ஆகுதோ அதில் ஒட்டாமல் இருக்குது. இப்போ பக்குவம் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு போட்டோம், ஏலக்காய் கடைசியில் நம்ம இறக்கும்போது அந்த ஏலக்காயும் நம்ம போட்டு முழுசாக ஒரு கிண்டிட்டோம் அப்படின்னா அல்வா ரெடி. கடாயில் அது ஒட்டலை. அல்வாவினுடைய பதமே கடாயில் அது ஒட்டாமல் வரதான் அல்வாவுடைய பதம். அப்போ தான் அது நமக்கு வாயில் சாப்பிடும்போதும் ஒட்டாது. சார், அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு, பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த அல்வா எப்படி இருக்குன்னு. ஓ சிஸ்டர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சிஸ்டர். தேங்க்ஸ் இது செஞ்சு கொடுத்ததுக்கு. இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குங்கும்போது நம்ம இறைவனுடைய நினைவில், இறை அன்போடு நம்ம செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய சாப்பாட்லேயும் அந்த இறை சக்தி சேரும். அப்போ நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க அந்த டேஸ்ட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்காது. இறைவனுடைய அன்பும் நினைவும் சேரும்போது அவங்களுக்கும் திருப்தி, சுகம் கிடைக்கும்.
அதனால நீங்க எல்லாருமே அவசியம் உங்களுடைய வீட்ல இந்த எளிமையான அல்வாவை இறை நினைவுல செய்து இறைவனுடைய அன்பையும் சுகத்தையும் அடைய வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி. அசோகா அல்வா செய்முறை: வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் வேக வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். கடாயில் ஜீனிப்பாகு தயாரித்து அதனுடன் பாசிப்பருப்பை போட்டு நன்றாக கிண்டவும். பின் நல்ல கெட்டியாக ஆனவுடன் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி கிண்டவும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல கெட்டியாக பக்குவ நிலைக்கு வந்தவுடன் வறுத்த முந்திரிப்பருப்பு மற்றும் ஏலக்காய் போட்டு இறக்கிவிடவும். எளிமையான முறையில் செய்யக்கூடிய சுவையான அசோகா அல்வா தயார்.